அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கங்கள். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜோதிட சிரோன்மணி தயானந்த் குப்தா ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு தாந்திரிக பரிகாரங்கள் பகுதி 9. அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா, தங்களுடைய வரவேற்புக்கு மிக்க நன்றி. பல நாட்கள் ஆன பிறகு இந்த குரலை கேட்கிறோம். ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவிற்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்தும் கொடுத்த என்னுடைய பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகா அவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும் மற்றும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, சிவசிவ என்கின்ற சிந்தனையாளர் சிவசிவ என்கிற தீவினையாமாலும் சிவசிவ என்கின்ற தேவரம் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே என்றும் இன்றைக்கு இந்த பதிவினை பார்த்து வரும் அனைவருக்கும் மன நிம்மதியும் மன நிறைவோடும் மனம் அமைதியாகவும் இருந்திட பிரார்த்தனை செய்வோமாக. நன்றி. இன்றைக்கு நாம தாந்திரிக பரிகாரங்கள தெய்வத்தை எப்படி நின்று வணங்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி சில சின்ன சின்ன விசாரங்களையும் சமாச்சாரங்களையும் பார்ப்போம். சரிங்களா? தெய்வத்தை எப்படி முதல்ல ஆண்டவன் பக்கம் நம்ம வணங்குறதே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம திருப்பதிக்கு போனோம்னா என்ன நடக்கும்னா, நிறைய நேரம் நின்று போவோம். பக்கத்துல அந்த கற்பகிரகம் போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே மறந்துடும். நம்ம என்னென்ன பிரார்த்தனை செஞ்சோமோ எல்லாமே மறந்துட்டு கடைசியில நாங்க என்ன நினைப்போம், அந்த சாமி கும்பிட்டோமான்னு உருவத்தை அந்த பிரார்த்தனையை அங்க சொல்ல மறந்துடுவோம். சொல்ல விடாதுங்க. ஏன்னா அங்க ஏற்கனவே பல தேவர்களும் முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் அங்க தவம் செஞ்சு ஆண்டவன் நம்ம பக்கம் திரும்பி ஏதாவது ஒரு வரத்தை கொடுக்க மாட்டாரான்னு இருக்கிறாங்க. அவங்க கோடி கோடி வருஷங்களாக சொல்றாங்க. அத்தனை வருஷங்களும் அவங்களை அங்க தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது நீ அங்கிருந்து ஒரு பாத யாத்திரையாவோ இல்லையோ ஒரு மணி நேரத்துல கும்பிட்டுட்டு போறதுனால உங்களுக்கு கொடுத்துருவோமா அப்படிங்கறத வச்சு அவங்க என்ன செய்வாங்களாம், நம்ம நினைவுகளை எல்லாம் மறக்கடிச்சிருவாங்களாம். அதையும் மீறி நம்ம அந்த இறைவனுடைய பற்பாதங்களை பார்த்து அப்புறம் மெதுவாக மேலே கீழே இருந்து மேலே பார்த்து கொண்டு அவர் நம் கண்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அதுதான் தெய்வ தரிசனம் சொல்லுவோம். அந்த தெய்வத்தை நம்ம கண்ணார பார்க்கணும். அதை நமக்கு அந்த கோயிலுக்குள்ளோரைய உட்கார்ந்து அந்த நம்ம தரிசிச்ச அந்த நிமிஷங்களையும் அந்த நிகழ்ச்சியையும் நாம் நினைத்து பார்த்து உருக வேண்டும். இது நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா தெய்வத்தை எப்படி நின்று வணங்கணும்னா, இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம், சன்னிதானத்துல இறைவனை எப்படி வணங்க வேணும்ன்றத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னா, பொதுவாகவே நம்ம கோயிலுக்கு சென்று நேராக அந்த கடவுளை நோக்கி நின்று வணங்கினால் அப்படி அது என்ன ஆகுன்னா, மூலஸ்தானத்துக்கு நேரா நின்று நம்ம வணங்கக்கூடாது என்று பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ எங்க நின்று கும்பிடணும் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அங்கிருந்து வரும் அருள் சக்தியானது, அதாவது அந்த தெய்வத்திடம் இருந்து வரும் பிரபஞ்ச தெய்வ சக்தியானது வெளியே வரும்போது வளைந்து நெளிந்து வருமாம். அப்போ நேராக நின்று பார்ப்பதனால அந்த வளைந்து நெளிந்து வரக்கூடிய அந்த அருள் சக்தியானது முதலில் இந்த பக்கம் அந்த பக்கம் சென்று வரும். அப்போது நமக்கு வலப்பக்கத்திலேயோ இடப்பக்கத்திலேயோ தள்ளி நின்று இரு கைகளை கூப்பி வணங்கினால் அந்த பிரபஞ்ச சக்தி நல்ல வைப்ரேஷன் கொடுத்து நமக்கு உடனே கிடைக்க வேண்டிய அந்த அருள் வைப்ரேஷன் சக்தியானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கோயில்ல நம்ம நடக்கிறோம். சில கோயில்ல எல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை செய்யும் கும்பாபிஷேகம் நடக்கும். அந்த சமயத்துல கூட அந்த கற்பகிரகத்திற்கு கடவுள் சிலை வைத்திருக்கும் இடத்தின் கீழே சில மருந்து பொருட்களும் வைப்பாங்க. அதாவது மூலிகை சாந்து என்று சொல்வார்கள். அந்த சக்தியை வைக்கிறதுக்கு முன்னால சில எந்திரங்கள், சில மந்திரங்கள், சில தகடுகள் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் மூலிகை சாரெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த கடவுளை சாந்து ஏதாவது சொல்லுவாங்க, மூலிகை சாந்து எல்லாம் போட்டு வச்சு அந்த சிலையை நகராம இருக்க பார்த்துக்கிறத
நல்லா வந்து இது அடிப்பாங்க, மூலிகை சாணம்லாம் போட்டு அடிப்பாங்க. அந்த இது அதுக்கப்புறம் தான் அபிஷேக ஆராதனை நடக்கும். மேலும் இந்த கோபுர கலசங்களை பார்த்தீங்கன்னா அந்த கலசத்துக்கு உள்ளோர வரகு போன்ற மற்றும் நெல், கம்பு, கேழ்வரகு, திணை, சோளம், மக்காச்சோளம், சாமை, எள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நவக்கிரகம் இதெல்லாம் வைப்பாங்க, தானியங்கள், நவதானியங்கள் வைப்பாங்க. அப்போ அந்த வைக்கும்போது கொஞ்சம் வரகு வந்து சேர்த்தி வைப்பாங்க. அதிகமா வைக்கும்போது ஏன்னா அந்த வரகுக்கு மின்னலை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அந்த ஆற்றலை பெற்று தான் அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் தெரிந்து வச்சிருந்து அதிலிருந்து பிரபஞ்ச சக்தியை வாங்கி அந்த கற்ப கிரகத்தில் இருக்கும் அருள் புரியும் அந்த இறைவனுக்கு செலுத்தி அந்த இறைவன் இடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வைப்ரேஷன் தான் பிரபஞ்ச சக்தி தான் மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்றதுனால தான் அவங்க வந்து அந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கும்போது நம்ம கோயிலுக்கு இந்த கற்ப கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை நம்ம ரிசீவ் பண்ணோம்னா அதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு, அதை இடது பக்கமாக வலது பக்கமாக நின்று தரிசனம் செய்யும் போது அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இல்லாம நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருந்ததுதான் அந்த 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கோபுர கலசத்துல வச்சிருக்கிற அந்த நவதானியங்கள் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி வேற நவதானியங்களை வச்சு கும்பாபிஷேகம் செய்வாங்க. அந்த நவதானியங்களை ஏன் வைக்கிறாங்கன்னா அந்த காலத்துல சக்கரவர்த்திகளும் ராஜாக்களும் மகாராஜாக்களும் அந்த ஏனாவது ஒரு இயற்கை சீரழிவு, இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்டால் அந்த நெல் பயிர்கள் எல்லாமோ அல்லது பயிர் வகைகள் எல்லாமோ அழிந்து விட்டால் நம் என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்திலேயே கோபுரம் கட்டி அதன் மேல் கலசத்தில் இது போன்ற நவதானியங்களை வைத்து காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். அந்த காப்பாற்றி கொண்டு வந்த நெல் தானியங்களை எல்லாமே அந்த இயற்கை சீற்றத்தில் அழிந்து விட்டால் என்ன செய்யும் போது அதில் கிடைத்த விதைகளை எல்லாம் அதில் இருக்கும் அந்த நவ தானியத்தை எடுத்து எல்லா விவசாயிகளும் பயிர் செய்து பயன்பெறுவார்களாம். அது மேல அந்த பஞ்சமும் வறட்சியும் காரணமாகவோ இயற்கை சீற்றத்தின் காரணமாக வந்தால் இந்த கலசத்தில் வைத்திருக்கும் அந்த நவதானியங்களை மீண்டும் விவசாயம் செய்து செழிப்படைய செய்வார்கள். இதுதான் தாந்திரிகம். அந்த இடத்துல வச்சு அவனை காப்பாத்தி அது கொண்டு வர்றது. முதல்ல எல்லாம் வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கூட அதனுடைய சீக்கிரட்டை தெரிஞ்சுக்க முடியாம இந்த அவ்வளவு காலத்திலேயே அந்த ஆதி காலத்திலேயே 100 ஆண்டு 1000 ஆண்டு காலங்களுக்கு முன்னாலேயே நம் முன்னோர்கள், பெரியோர்கள், மன்னர்கள், ராஜாக்கள், மந்திரிகள் எல்லாமே செஞ்சு ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் செஞ்சு அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம தமிழர்களுடைய, இந்தியர்களுடைய பாரம்பரியமானது சயின்டிபிக்காகவே ரொம்ப சிறப்பானது அப்படின்னு. சில நேரத்துல என்னன்னா வாழை மரங்கள் எல்லாம் கட்டுறாங்க. ஏன் கட்டுறாங்க அப்படின்னா அந்த விசேஷம் போது மக்கள் வந்து நிறைய பேர் நடமாடுவாங்க. நிறைய நடமாடும் போது அந்த வாழை மரங்கள் இதெல்லாம் கோயில்ல விசேஷம் வந்து எப்பயுமே கோயில்ல எங்க இருக்கும், சில வந்து ஒதுக்குப்புறமான மக்கள் நடமாட்டம் இல்லாதனால அந்த மாதிரி பெரிய விசேஷங்கள் நடக்கும் போது அங்க விஷ ஜந்துக்களும் நடமாடும். அப்போ விஷ ஜந்துக்கள்லாம் நடமாடுச்சுன்னா வந்து என்ன ஆகும்னா அந்த வாழை மரம்லாம் நீண்டுகிட்டு கட்டுவாங்க. 2 மரம் கட்டிட்டு மாட்டாங்க. இந்த பக்கம் ஒரு 10 மரம், அந்த பக்கம் 10 மரம் வாழை தாரோட கொனையோட எல்லாம் கட்டுவாங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் அந்த வாழை மரம் எல்லாம் கட்டுவாங்க. அந்த மாதிரி கட்டும் போது என்ன ஆகுன்னா விஷ ஜந்துக்கள் யாரையாவது தீண்டி விட்டாலோ அல்லது கடித்து விட்டாலோ அந்த ஆபத்தான நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டு தூரமாக இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கோ செல்ல இயலாது. ஆகையால் அங்கு இருக்கும் வாழை மரத்தினுடைய பட்டைகளை எடுத்துட்டு வந்து அதன் சாறை பிழிந்து அந்த வந்து அது கூட சாரை கூட சில நேரத்துல என்னன்னா அங்க தீ மூட்டி அந்த வாழை மட்டையை நல்லா வந்து சூடுபடுத்தி அதனுடைய வரும் சாரை எடுத்து அவருடைய அந்த கடித்தவர்கள் வாயில் ஊற்றுவார்கள். அப்புறம் அதில் இருக்கும் இந்த சாரெல்லாம் எடுத்து உடல் பூரம் பூசி அந்த சாரையை வந்து குடிக்கவும் அந்த சாரை வந்து உடல் மூலம் பூசினாலும் அங்கே விஷம் ஏறி இருக்கும் விஷயங்கள் இறங்கி வரும். உடல் முழுவதும் தேய்த்து விட்டால் அந்த உடலில் ஏறிய விஷயங்கள்லாம் இறங்கி அந்த மனிதன் உயிர் பிழைத்து விடுவான். அதற்காகத்தான் அங்கே வாழை மரமும் கட்டுறார்கள். வாழை மரம் கட்டுறது வந்து வாழையடி வாழையாக வந்து நம் குளம் தலைக்கவும் கூட அது உதாரணமாக சொல்லுவாங்க. வாழை மரத்தினுடைய பயன்கள் எல்லாமே மிகவும் சிறப்பானது.
வாழை மரத்தில் இருக்கக்கூடிய இலை முதல் கொண்டு, அது தண்டு முதல் கொண்டு, பட்டை முதல் கொண்டு, பழங்கள் முதல் கொண்டு எல்லாமே நம் மனிதனுக்காகவே அது படைக்கப்பட்டது. மனிதனுக்கு ஒரு தானமாக கொடுத்து கொடுத்து கொடுக்கும் மரம் அது வாழை மரம். கொடுக்கிறது தான் அதனுடைய வேலையை, அது கொடுக்கறது தான். தன்னைக்கு உயிரை மாய்த்து கொண்டு கொடுக்கும். அது அப்படி சொல்லும் போது என்ன ஆகுன்னா, அதை சுற்றி தன்னுடைய கன்றுகளை வந்து உற்பத்தி செய்து விட்டுத்தான் ஆகும். அப்போ ஒரு மரம் வச்சா போதும், தானாகவே பல மரங்கள் அது வாழையடி வாழையாக அது வந்து கொண்டே இருக்கும். தான் சில வீட்டில் வந்து ஒரு குழந்தை பாக்கியம் வந்து குறையாம இருக்கும். அவங்க ஒரு குழந்தை போனா கல்யாணம் ஆகி போச்சுன்னா, ஐயோ நம்ம குழந்தை இந்த வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த வீட்டை கூட நம்ம வந்து பார்க்க ஒரு பேரனோ பேத்தியோ வந்து வரும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த வாரிசு இவங்களுக்கு பதில் பையனுக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன் சொல்லிட்டு வாழையடி வாழையாக வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆகையால இந்த வாழை மரங்கிறது வந்து உதாரணத்துக்காகவும் இருக்குது, அதே மாதிரி உபயோகத்திற்காகவும் இருக்குது. இது கூட என்ன செய்வாங்கன்னா, மா இலைய கூட தோரணமா கட்டுவாங்க. மா இலை தோரணம் கட்டும் போது என்ன ஆகுன்னா, மாலை இலையிலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் அது வந்து அங்க ஏற்பட்டு இருக்கும் வந்து மாசுபடிந்த காற்றை அது சுத்தப்படுத்தி, அது அந்த மாசு காற்றை தான் உட்கொண்டு சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடுவது தான் இந்த மாமரமும் வாழை மரமும். ஆகையால் மாமரமும் வாழை மரமானது வந்து சுத்தமான காற்றை வெளியிடுவதற்காக, ஆக்சிஜனை வெளியிடுவதற்காகவும், மருத்துவ குணம் கொண்டதாகவும், அதனுடைய பலன்கள் வந்து மிகவும் சிறப்பாக இருப்பதனாலும் அதை வந்து நம்ம எந்த ஒரு மங்களகரமான விசேஷங்களுக்கும் வீட்டிலும் சரி பொதுவாகவும் சரி அதை நாம் வந்து முன்னிறுத்தி நாம் செய்து வருகிறோம். அதே போல வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நாம் கட்டி கொண்டு வந்தால், மாமரம் இருக்கிறவங்க மாமரம் அந்த இலைகளிலிருந்து எடுத்து ஒரு கொத்திந்தாண்டி கட்டணும்னா வீடு வந்து எப்பயுமே சுத்தமா இருக்கும். ரெண்டாவது மாசு படிஞ்ச காற்றையெல்லாம் இழுத்து கொண்டு மாசு இல்லாத ஆக்சிஜன் காற்றை வெளியிடுவதனால் நமக்கும் எப்பொழுதும் அந்த ஆக்சிஜன் வருவதனால் நம்ம ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், அந்த வைப்ரேஷனும் கிடைக்கும். சில வந்து கந்திஷ்டி நீங்கிறதுக்கு சக்தி வாய்ந்த பொருட்கள்லாம் வச்சு கந்திஷ்டி கழிச்சு விடுவாங்க. ஒரு குளத்தை ஒரு வீட்டுல வந்து குழந்தை உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து உடனே நம்ம வந்து உடல்நிலை சரியா தொடர்ந்து சரியில்லாம இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக குலதெய்வத்திற்கு ஏதாவது நேர்த்தி கடன் செய்யணும்னு வேண்டிக்குவாங்க. அது சரிதானான்னு கேட்கும் போது அது என்னன்னா, அது வந்து நேர்த்தி கடன்னா முதல்லலாம் வந்து அந்த நேர்ந்து விட்டுறதுன்னு சொல்லுவாங்க, கோயிலுக்காகவே நேர்ந்து விட்டுருவாங்க அந்த காலத்துல எல்லாம். இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல, நேர்த்தி கடன்னா அந்த கோயிலுக்கு சென்று வேண்டிக் கொள்ளுது. இந்த மாதிரி நாங்க வந்து குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்க வந்து தொடர்ச்சி அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால நீங்க அந்த உடல்நிலையை நீங்க வந்து குணமாக்க வேண்டும் சொல்லி குலதெய்வத்திடம் வேண்டிக்குவாங்க. ஏன் குலதெய்வத்துக்கு வேணும்னா, குலத்தை காப்பதற்காகத்தான் ஒரு தெய்வம் இருக்கும், அதுக்கு தான் குலதெய்வம் என்று சொல்கின்றோம். உடனடியாக குலதெய்வத்திற்கும் சேர்ந்து அந்த இது நம்ம சரியான முறையில நம்ம வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதலை செய்வது தான் நேர்த்தி கடன் சொல்றது. குழந்தைக்கு நம்ம வந்து நேர்ந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ அந்த காலத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப நேர்ந்து விட்டுறதுன்னா ஏதாவது வேண்டிக்கணும், இந்த மாதிரி செய்யறேன் அந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியான பிறகு அந்த வேண்டுதலை சரி செய்வது தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏன்னா இந்த அந்த சில கோயிலுக்கெல்லாம் போனோம்னா ஏன் வந்து தெய்வத்தை வந்து ரொம்ப உட்கார்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கோயிலுக்கு போனா நிதானமாக கும்பிட்டுட்டு சிறிது நேரம் அமர்ந்துட்டு தான் வரணும். ஏனென்றால் சிவன் கோயிலுக்கெல்லாம் சென்ற பெண் அவசியம் அமர்ந்து தான் வர வேண்டும். அங்கு ஏனென்றால் சிவகணங்கள் நம்முடன் வந்துவிடும், அந்த கணங்களை எல்லாம் இறக்க வேண்டும். அந்த இடத்தை விட்டு வர வேண்டும் என்றால் அந்த சிவகணங்களோடு நாம் அங்க கோயில்ல உட்கார்ந்து அமர்ந்து அங்கே கண் நிறைந்த பார்த்த இறைவனை மறுபடியும் மனக்கண் முன் நிறுத்தி அந்த அந்த நிமிஷங்களையும் அந்த நிகழ்ச்சியும் நினைவில் கொண்டு வர வேண்டும். அப்படி வரும்போது அந்த நேரத்துல சிவகணங்கள்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும், நம்மளும் வீட்டுக்கு வரும்போது நிம்மதியாக வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெளியே வருவதற்கும் அமர்ந்துட்டு வரும்போது அந்த கணங்கள் எல்லாம் சில சிவகணங்கள் அங்கே தங்கி விடுறதுனால அந்த விஷயங்கள், அதாவது கணங்கள் அப்படின்னு சொல்லும் போது பிரச்சனைகளும் ப்ராப்ளங்களும் நம்ம நினைவுகளையும் சந்தோஷங்களையும்
கசப்பாக்கிய அந்த நிமிடங்களையும் எல்லாம் சேர்ந்துதான் கணங்கள் சொல்றோம். அங்க அமர்ந்து மனதினால் அசை போட்டு அதையெல்லாம் அங்கே விட்டு வர வேண்டும் என்பதற்கு தான் சில நேரத்தில் அமர்ந்து வருவதால் நமக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. அது சில தெய்வ வேண்டுதல் பாத்தீங்கன்னா சில பேர் மௌனம் இருப்பாங்க. மௌனம் என்பது வந்து ஒரு மொழி. அது என்ன மொழின்னா தெய்வீக மொழின்னு சொல்லுவோம். இது ஒரு யாகம், ஒரு யோகம். இந்த மாதிரி நடத்துறத ஒரு யாகத்தை நடத்துறதை விட இது ஒரு சிறந்த இதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை கட்டுப்பாடு வருவதனால நம்மளுடைய வாழ்க்கை மேம்படுகிறது. சரி, அப்போ நம்ம இன்னும் என்ன பெனிஃபிட்? அந்த மௌனம் இருக்காங்க. அதாவது சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து மௌன விரதம் இருக்கிறேன், சில கார்த்திகை நாளே நான் இன்னைக்கு வந்து ஒரு பொழுது இருக்கிறேன் அப்படின்லாம் இருப்பாங்க. அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் நம்ம பாத்தீங்கன்னா, மௌனத்தினால நம்ம வந்து நம்ம வாக்குகள் சுத்தமாகிறது. நம்ம பேசுற வாக்கு இருக்கு இல்லைங்களா, நம்ம பேசும்போது வந்து ஒருத்தரை கஷ்டப்படுத்த மாதிரி பேசுவோம். அதெல்லாம் நான்வெஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அசைவ உணவை சாப்பிடுவது போல். சில பேர் சொல்றது என்னன்னா, கனி இருப்ப காய்கம் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. நல்ல வார்த்தைகள் 4 இருக்கும்போது எதுக்காக இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசுறாரு கெட்டதா அப்படின்வாங்க. அதனால அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருப்பதற்காகவும், பேசக்கூடிய வாக்குகள் அந்த சுத்தமாகவும் அது எப்படி நேர்த்தியாகவும் வரணும்னா இந்த மாதிரி மௌனம் இருப்பது விசேஷம். வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறையாவது இந்த மௌனம் இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக வருகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, வாக்கு நமக்கு சித்தி ஆகும். நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலும், ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா இருக்கும். பௌதிக வாழ்க்கையில இருந்து நம்ம வந்து விலகி ஆன்மீக வாழ்க்கைக்கு இணையக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த மௌனம் சொல்றது. அதாவது மௌன விரதம் சொல்றோம். பல கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் இருந்தா கூட நம்ம வந்து அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு, அதாவது அது யோசனை மனசால நம்ம அங்க பேசுவோம். மௌனமாக இருந்தாலும் மனசால நம்ம பேசும்போது நம்மை நாம் அறிந்து கொள்கின்றோம். உங்களுக்கு கெடுதல் செய்வர்களும் நீங்க அங்க அன்பு செலுத்துவது போன்ற ஒரு பாவனை நமக்கு கிடைக்கிறது. அது நல்லது செய்யணும், அப்படி அதெல்லாம் செய்யணும். அது வந்து ஒரு மௌனம் இருந்துட்டா மௌனம் விரதம் மட்டும் இல்லை, அதனால ஏற்படக்கூடிய செய்கள்லாம் என்னன்னா, நமக்கு அதாவது நம்ம கெடுதல் செய்தவங்களுக்கு கூட நம்ம நன்மை செய்யணுங்கிற ஒரு பாவனை கொண்டு வரும். அப்போ நமக்கு உங்களது எதிரிகளிடத்துல நம்ம அன்பு செலுத்தும் போது நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுபட்டு நல்ல ஒரு கதி அடைகிறோம். இது ஆகுமானா ஆகும். ஏன் ஆகாது? நான் கண்ணீரப்பா காய்க்கம் வந்துட்டு நமக்கு கெட்டது செய்யறவங்க கூட நம்ம நல்லது செய்யணும் போது அவங்க வந்து நம்ம மேல கண்டிப்பாக நம்ம அந்த விரோத மனப்பான்மை போய் நட்பு மனப்பான்மை வரும் அப்படின்னு சொல்றாங்க. விசுக்தி சக்கரத்தை மிகவும் இந்த மாதிரி நம்ம வந்து இன்னொன்னு சொல்லுவாங்கன்னா, நோ கம்ப்ளைண்ட், நோ ஜட்ஜ்மெண்ட், நோ கம்பேரிசன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நோ கம்ப்ளைண்ட்னா நம்ம வந்து ஒருத்தரை நம்ம அவன் கிடக்குறான்டா, அவனை பத்தி எனக்கு தெரியாதா, அவன் அப்படி அவன் இப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி அவங்கள வந்து சொல்றதோ அல்லது கம்ப்ளைண்ட் பண்றது, அந்த அவன் இப்படி இருக்கும்போதுதான் அந்த மாதிரிலாம் ஆச்சியா, எனக்கு அப்பயே தெரியும், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்ல தெரியாது, அப்படியே பேசிட்டே இருப்பாங்களே தவிர்த்து முக்கியமா அவங்க வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவர் என்னமோ நல்லவர் மாதிரியும் அவர் ரொம்ப கெட்டவன் மாதிரியும் சொல்லி இவரை அந்த இடத்துல வந்து டாமினேஷன் பண்ண பார்ப்பாங்க. அதுவும் தவறு. அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டும் செய்யறதும் தப்பு. அப்படிலாம் செய்யும் போது என்ன ஆகுன்னா, நம்ம விசுக்தி சக்கரத்தை மிகவும் பாதிக்கும். அதனால என்ன நடக்கும்னா, வியாதிகள் கூட வரும், தைராய்டு ப்ராப்ளம்லாம் வரும். கம்ப்ளைண்ட் ஆக செய்யாமல் இது போல நம்ம செய்வதனால நமக்கு நிறைய பாதிக்கும். சரி, அப்போ என்னென்ன பாதிக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அப்ப இந்த மூலாதாரம் பாதித்தால் பிள்ளைகள் வந்து சரியாக இதாகாது. சுவாதிஷ்டானம், அந்த மாதிரி சுவாதிஷ்டானம்ங்கிறத வந்து மணிப்பூரகம், அநாகத்தம், விசுக்தி, ஆக்ஞா, சகஸ்கார சக்கரங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வந்து சுவாதிஷ்டான சக்கரம் வந்து பிரம்மா மாதிரி,
மணிப்பூரகம் சக்கரம் வந்து சூரிய பகவான் முதல்ல, அநாகத்தம் வந்து விஷ்ணு பகவான், விசுக்தி என்பது சக்தி தேவிகள் அம்மன்கள், அதே மாதிரி பராசக்தி, மகாலட்சுமி, அதே மாதிரி சரஸ்வதி தேவி, சக்தி தெச்சிதான் சக்திகள். ஆஞ்ஞாங்கிறது வாராகி அம்மன், அதே போல சகஸ்காராங்கிறது பரபிரம்மம், பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. அப்போ நோ கம்பேரிசன் போது பொறாமை வராது, மூலாதார சக்கரம் வந்து லாக் ஆகாது. அப்போ உலகியல் ரீதியாக நம்ம வந்து இந்த பிலாசபி, அதாவது டெவலப்மெண்ட் ஆகும், நமக்கு நம்மளுடைய சுய டெவலப்மெண்ட் ஆகும். செயல்கள் வந்து என்னன்னா, அது இந்த மாதிரி செயல்கள்லாம் நல்லது செய்யணும்ட்டு நம்ம ட்ரெயின் செஞ்சுக்கணும், இண்டிவிஜுவலா கரெக்ஷன் பண்ணணும். அப்போ நம்ம அதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஹியூமன் ரெவல்யூஷன் ஆகும். யோக சாஸ்திரம்லாம் நம்ம செய்யறோம். அப்படி செய்யும் போது என்னன்னா, உனக்கு தெரியும், ஆனால் அதை வந்து பிரிச்சு பார்க்க கூடாது. உனக்கு எனக்கு தான் அப்படி, உனக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்த்து, நம்ம எனக்கு இது தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும். அதே போல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து மற்றவங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அது தவறு. நமக்கு தெரிஞ்சதே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், மற்றவங்க இருக்கிறத நம்ம கத்துக்கணும். அப்புறம் என்ன சொல்றாங்க, நார்மல் பர்சனாக நம்ம இருக்க தெரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆகிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஏதாவது தவறு நடந்தா அடுத்தவர்கள் மேல் நம்ம பிளேம் செய்வாங்க. ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவல் பர்சன் வாழ்க்கையில இருந்து எது நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, எனக்கு நானே தப்பு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசார அவங்களுக்கு கேட்ட நேர்ல போய் சொல்லலைன்னா கூட நம்ம மனசை கண்ணை மூடிக்கிட்டு, நான் தான் தப்பு செஞ்சேன், என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி, நம்ம ஒரு குழந்தை ஒரு தப்பு செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை தப்பு செய்யும் போது அம்மா என்ன செய்யும்னா, அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிச்சுக்கோமா அப்படின்னு கேட்காது. ஏன்னா பிரஸ்டீஜ், நாம போய் கேட்கறதா அப்படின்னு கூட. அதே மாதிரி அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி அவங்க பெரியவங்களும் அந்த மாதிரி வளரல, இந்த பொண்ணுகிட்ட யாரும் வந்து மன்னிப்பு கேட்கல. அதே மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, இவங்க தங்களுடைய பொண்ணுகிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஆகையால ஆஸ்ட்ரலா வந்து மனசால அவங்க வந்து பொண்ணு, நான் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது, உன்னை அடிச்சிருக்க கூடாது, உன்னை திட்டி இருக்க கூடாது, என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி அவங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா, அந்த தவறு கண்ணன் நீ இந்த மாதிரி செஞ்சு தவறா அப்படின்னு சொல்லி நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீ வந்து எனக்கு என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, நானா உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னிக்கும் போது அங்க வந்து எந்த வித அதாவது நம்மளுடைய மனசு வந்து கெட்டதாக மாறாத நல்ல ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால நம்ம வந்து மனசை நம்ம ரெவல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆகையால குடும்பத்துல சந்தோஷம், உங்களுக்கு நிம்மதி எல்லாம் வேணும் அப்படின்னா இது போன்ற சில புண்ணிய காரியங்கள், அதாவது நம்ம வந்து ரெவல்யூஷன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து இதுக்கு எப்படின்னா, நம்ம வந்து இதனால தியானம் செய்யும் போது நம்ம இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த எப்படி வியாதிகள் வருகிறதுன்னா, வந்து ஒரு அருமையா வந்து பாவகாரியங்கள் நீ செய்திருப்பீங்க, எந்த ஒரு பாவகாரியம் செஞ்சாலும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கிடைச்சிடும். அதுதான் வியாதியா வர்றது. சில பேருக்கு வந்து எல்லாமே கெட்டதாக நடக்கும், எந்த காரியம் எடுத்தாலும் தொட்டது தொடங்காது. ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா அவங்க பாவங்கள் செஞ்சிருக்காங்க, அந்த பாவங்களுக்கு பரிகாரம் என்னன்னா நல்லது செய்யணும். அப்ப நல்லது செய்யறதுனால நமக்கு வந்து நல்லது நடக்கும். தீது செஞ்சால் நீங்கள் செய்யும் காரியங்கள் எதுவானாலும் தவறு என்று தெரிந்து கொண்டு தவறானவற்றை தவிர்த்து விடுங்கள், சரியானதை செய்து வருவதால் உங்களுடைய வியாதிகள் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நாம என்ன செய்யணும், ஆகையால தவறு செய்ததை நம்ம வந்து தவறாக செய்யாமல், மறுபடியும் செய்யாமல் அதை வந்து திருத்தி நல்லபடியா செய்து நம்மளுடைய நலன்களையும் பாதிக்காமல் எப்பயுமே வந்து நம்ம இறைவனுடைய பொற்பாதங்களில் நம்மளுடைய சரணாகதி என்ற ஒரு வார்த்தையை போட்டு நம்ம வந்து புண்ணியத்தை தேடிக்கோங்க. எந்த தவறு செஞ்சிருந்தாலும் தப்பு வந்து நம்மளுதுன்னு நினைச்சு அங்க சரணாகதி என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்கும்போது அந்த சரணாகதிங்கிற இதனால நம்ம வந்து புண்ணியம் அடைகிறோம். எப்போ திரௌபதி கூட தன்னுடைய ஒரு கை அணைத்து கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணாகணும் போது கிருஷ்ணன் வரவில்லை,
கிருஷ்ணன் அங்கேயே தான் அரண்மனைக்கு வெளியே தான் நின்று கொண்டிருந்தார். எப்பொழுது தன்னுடைய இரு கைகளையும் தூக்கி கோவிந்தா கோவிந்தான்னும் போதுதான் அவருக்கு உதவுறதுக்காக, அதாவது நிர்கதி நீயே தான் எனக்கு துணை அப்படின்னு வரும்போது தான் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய உதவி கரத்தை நீட்டுகின்றார். அதே போல சொல்ல போனா நம்ம பஞ்சபாண்டவர்கள் தர்மன் நிறைய முறை சூதாடி எல்லாம் தோத்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணனுடைய தேரோட்டி கேட்கிறாரு, உனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நீ எதுக்கு நீ இந்த மாதிரி தர்மரை விளையாட விட்ட? எப்போ துரியோதனன் எனக்கு தெரியாது, விளையாட தெரியாது, எங்க மாமங்கிட்ட சொல்லி நான் விளையாட சொல்றேன், அது ஒத்துக்கணும்னு சொல்லும் போது ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி இவருக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவர் ஏன் ஒண்ணு உட்கார வைக்க கூடாதுன்னு கேட்கும்போது, உனக்கு தெரியாதுப்பா, அவர் இந்த இந்த சூதாடுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் தர்மராஜனுக்கு, எங்க நான் வேணான்னு சொல்லிட்டானோ, நான் விளையாட போனதுனால அவர் விளையாடாம போயிடுவாருன்னு சொல்லி விளையாட என்ன அழைக்கல, அவரும் அந்த மாதிரி எங்க மாமா விளையாடுன்னு சொல்லி அவர் கூப்பிடல. ரெண்டாவது எல்லாமே தோத்துட்ட போது கூட தன்னோட திரௌபதியை வச்சு விளையாடும் போது கூட அவர் அவர் செய்த தவிர அவர் நினைக்க கூட இல்லை, ஒரு முறை கூட எனக்கு நினைச்சு கூப்பிட கூட இல்லை. அதனால நான் அங்க போகல. என்னப்பா இவ்வளவு க்ளோஸா இருந்துட்டு அவர் நினைச்சு கூப்பிடலையே அப்படின்னா, ஏன் நீயா போக கூடாதுன்னா, நான் அங்க போயிருந்தாலுமே அவர் ஏத்துக்கொள்ள மாட்டார்கள், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நான் போகல. அவங்க கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா போயிருப்பேன், இந்த சுச்சுவேஷனை மாறி இருக்கும், விதி அப்படிதான் இருக்கணும்னுட்டு இருக்குது, அதனால அது மாத்த என்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆகையால தெய்வ சிந்தனையோடு நாம் எப்பொழுது இருந்தாலும் தெய்வங்கள் வெளியே தான் காத்து கொண்டிருக்கிறது நமக்கு உதவி செய்ய, அந்த தெய்வத்தை நாம் அழைத்து நம்முடன் சேர்த்துக்கொண்டு நாம் எப்பொழுதும் இன்பமாக இருக்கவும், துன்பங்களை களையவும், சந்தோஷங்களாக இருக்கவும், எப்பொழுதும் நாம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நாம் அந்த தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, பெரியவர்களை மதிப்பது, எல்லோருக்கும் நாம் உதவி செய்யும் எண்ணங்கள் கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பாகும். ஆகையால் எனக்கு வாய்ப்பளித்த சிவசிவ அன்பே சிவன் குழுவிற்கும், சிவபாலகிருஷ்ணன் ஐயாவிற்கும், வேதா பார்த்த சாரதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் குழுவில் பயணித்து வந்த அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒருவரை சந்திக்கும் போது புதிய தலைப்புடன் சந்திப்போமாக. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. சங்கீதா கிருஷ்ணாமா சொல்லுங்கம்மா. கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா வகுப்பு. குப்தா ஐயா ரொம்ப சூப்பரா தாந்திரிக பரிகாரம் அப்படின்ற தலைப்புல நல்ல பரிகாரங்களை எல்லாம் சொல்லிருக்கீங்க ஐயா. அது பரிகாரங்கள் அப்படின்னு சொல்றதை விட நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்கலாம். நல்லா இருந்ததுங்க ஐயா. அததான் நீங்க சொல்லிருக்கீங்க. சோ எல்லாத்துக்கும் பரிகாரம் நம்ம நல்லது செய்யறதா அப்படின்னு சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையில, அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சோ நிறைய விஷயங்கள் சொன்னதுல நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கலன்னா நீங்க சொன்ன மாதிரி அது நம்மளுடைய கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடுத்து நல்லது பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம சரி எல்லாரும் வரும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிகள் ஐயா. இந்த கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப சரிவா நல்லா இருந்தது. கண்டிப்பா நாங்க அதை ஃபாலோ பண்றோம். சோ எல்லாரும் இந்த கருத்தை ஏத்துக்கிட்டு நாங்க இத ஃபாலோ பண்றோங்க ஐயா. ரொம்ப நன்றிகள் ஐயா. நீங்க இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நல்ல உரையெல்லாம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகள் ஐயா. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன். தேங்க்யூமா. சொல்லுங்க ஐயா. நீங்க பேசுறது ஒரு சங்கீதம் மாதிரி தான் இருக்கு. நம்ம ஒரு இது சமாச்சாரம் ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா நம்ம அதுல உட்பொருள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு நீங்க உட்கார்ந்துட்டு சொல்லும் போது கண்டிப்பா 100 பேர் இருந்தா ஒரு 10 பேர் தான் தெரியும்னுவாங்க. அதுல யாராவது ஒருத்தர் தான் சரியா செய்வாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அந்த 10 பேர். அதனால நம்ம அந்த ஒருத்தருக்காகத்தான் நம்ம பேசணும். ஒரு முறை பெரியவா, காஞ்சி பெரியவா கிட்ட ராமநாதன் அப்படின்னுட்டு ஒரு பக்தார், அவர் இந்த இதெல்லாம் சொல்லுவாரு, பிரசங்கம் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் சொல்லுவாரு மக்களுக்கு, அங்க கூடி இருக்கிற மக்களுக்கு. அப்ப ரொம்ப அவர் அதுல கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சுதான் அவர் குடும்பப்ப நடக்கும்.
அவரு பெரியவரை பார்த்து, ஐயா எப்படிலாம் இருக்க ராமநாதன் கேட்பாரு. ஒன்னும் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு போடா பக்கத்து கிராமத்துல இந்த மாதிரி செய்யறாங்க நடக்கிறது, போய் பார்த்து அங்க பிரசங்கம் பண்ணிட்டு வாடான்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி போகும்போது பிரசங்கத்துல இவர் போய் இப்ப எல்லாம் பண்ணிட்டு 10 நாள் கழிச்சு வருவார். என்னடா என்னாச்சு அப்படின்னுவாரு. ராமநாதன் என்ன ஆச்சுன்னாரு. சாமி நீங்க சொன்ன மாதிரி அந்த கிராமத்துக்கு போனேன், பிரசங்கம் 10 நாளும் பண்ணேன். எங்க யாருமே 2 பேர் 3 பேருக்கு மேல வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாரு, ஏய் ராமநாதா நீ கிருஷ்ணனோட பெரிய ஆள்றா. கிருஷ்ணா வந்து மகாபாரதத்தை சொல்லும் போது அங்க அர்ஜுனன் ஒருத்தன் தான் இருந்தான், உனக்கு பாரு 2 பேர் 3 பேராவது இருக்கிறாங்க, நீ பெரிய ஆள்றா, கிருஷ்ணனோட பெரிய ஆள்றான். இன்னைக்கு சொன்ன அந்த மகாபாரதம் அர்ஜுனனுக்காக சொன்ன ஒரே ஒருத்தனுக்காக சொன்னதுதான் இந்த உலகம் பூராவும் யாராலையும் சொல்ல முடியாத விஷயங்களையும் கருத்துக்களையும் அவர் சொல்றாரு. அவர் எந்த இடத்திலுமே நீ சிவனை கும்பிடு, மகாவிஷ்ணுவை கும்பிடு, பிரம்மாவை கும்பிடு எங்கேயுமே சொல்ல மக்களுக்கு வேண்டிய கருத்துக்களை எல்லாமே சொல்றாங்களே தவிர்த்து நீங்க வந்து இந்த கடவுளை கும்பிட்டு தான் இந்த மாதிரி ஆகுன்னுட்டு அவர் எந்த மகாபாரதங்கிறது அவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு வழிமுறைகளை சொல்லக்கூடிய, எல்லோருக்கும் உகந்த, அவரு கிறிஸ்டின் ஆகட்டும், முஸ்லிம் ஆகட்டும், பௌத்திகர் ஆகட்டும், மற்றும் நம்ம இந்து ஆகட்டும், எல்லாரும் மனித குலத்திற்கு தேவையான எல்லா நல்ல குணங்களையும் சொல்லிக் கொடுத்ததுதான் அந்த மகாபாரதம். இந்த ஒரே ஒருத்தர் கேட்டது, அர்ஜுன ஒருத்தன் கேட்டது, அது இத்தனை பேரு அதே அவர் எழுதும் போது சொன்னாராம், விநாயகர் நான் எழுதுறேன்னாரா, நான் சொல்ற வேகத்துல உன்னால எழுத முடியுமா விநாயகான்னு கேட்கும் போது கண்டிப்பா எழுதுவேன்னாராம். எடுக்கனாலும் எழுதிட்டு இருக்கும் போது ஓலையை எழுதும் போது எழுத்தாணி போன உடனே அவர் என்ன செய்யறாரு, பல்லை உடைச்சு அந்த மகாபாரத்தை எடுத்து வரான். அதனாலதான் விநாயகருக்கு ஒரு பல்லு இதா இருக்கும், 1.5 பல்லு தான் இருக்கும். ஆமா, அப்படி எழுதுனதுதான் இந்த மகாபாரதம். இறைவனால் சொல்லப்பட்டு மக்களால் கேட்கப்பட்டது. மற்றது எல்லாமே வந்து ஒரு பிஹெச்டி வாங்கின ப்ரொஃபஸரோ இல்ல ஒரு பெரிய ஞானிகளோ அப்படி மனிதர்கள் சொல்லி மத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா மகாபாரதம் ஒண்ணுதான் இறைவன் மகாவிஷ்ணு கிருஷ்ணன் சொல்லி மத்தவங்க கேட்க வச்சது ஒரே ஒரு இதிகாசம் என்னன்னா மகாபாரதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. சரணாகதி பிரின்சிபலும் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. திரௌபதி வந்து அந்த பிரின்சிபல் சொன்னீங்க இல்லைங்களா? சோ கிருஷ்ணான்னு சொல்லும் போது சரணாகதி அடைஞ்ச உடனே தானே பரமாத்மா வந்தார். அந்த மாதிரிதான் நம்ம ஒரு மனுஷங்க கிட்டயோ இது வாழ்வியல் நடைமுறைக்கும் இது வந்து பொருந்துங்க ஐயா. ரொம்ப நல்லா சொன்னீங்க, அருமையா. நன்றி, நன்றிகள் ஐயா, மிக்க நன்றி. என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு. ஆமாங்க ஐயா, திருவண்ணாமலை வரையும் போயிட்டு இருக்கேன் ஐயா. ஆமா ஆமா, சரி உங்க இது பார்த்த ஸ்பீச் போட்டிருந்தாரு ஐயா, சரி வந்துட்டு கிளம்பி வந்தாச்சு. டிராவல் பண்ணிக்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க ஐயா. நன்றிகள் நன்றி, நன்றிகள் ஐயா. நன்றிங்கம்மா, வேதாம்மா, நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப அருமையா உங்க கருத்து சொன்னீங்க. அதுவும் நீங்க டிராவலிங்ல இருக்கும்போது கேட்டுட்டு ரிப்ளையும் பண்ணதுக்கு நாங்க தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவரோட கருத்தை உள்வாங்கி நல்லபடியா நீங்க வந்து அவருக்கு எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் பயணம் இனிதாக அமைய நன்றி நன்றி. விசாலாட்சி அம்மா பேசுறீங்களா? ஓகே. குப்தா சார், அருமையா இருந்துச்சு உங்க ஸ்பீச். நான் உங்க வாய்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு கேக்குறேன். அதே மாதிரி அதே இதுல ரொம்ப ரொம்ப ஒரு எப்பவுமே உங்க ஸ்பீச் கேட்டா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எங்களுக்கு வந்துடும். அதே மாதிரியே இருந்துச்சு இன்னைக்கும். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த கோபுரத்துல வந்து எதுக்கு நம்ம அந்த பழைய காலத்துல ராஜாங்க எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, அந்த அரிசி எல்லாம் போட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பண்றதுக்காக அப்படி வந்துச்சுன்னா வந்து மக்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக அப்படின்னு இந்த வாழை மரம் கட்டுறதுல இருந்து ஒண்ணு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதுலயும் வந்து இனிய உளவாக இல்லாத கூறல் கனி இருப்ப காய் கார்ந்தது அப்படின்னு பேசணும். நெகட்டிவ் மைண்ட் இல்லாம நெகட்டிவ் வார்த்தை இல்லாம நம்மளுக்கு கெட்டது பண்றவங்களை கூட நம்ம வாழ்த்துட்டு நம்ம கடந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி பெரியவங்களை மதிக்கிறதுல இருந்து சரணாகதி தத்துவத்துல இருந்து
அதுக்கப்புறமா வந்து இந்த ஜேசி ஸ்கொயர் நான் அப்படி ஃபார்ம்ல வச்சுக்கிட்டேன். நோ ஜட்மெண்டல், நோ கம்பேரிசன், நோ கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப உங்களோட வே ஆஃப் அந்த ஸ்பீச் வந்து அப்படியே உள்ள போய் எங்களுக்கு பதியுது. அவ்வளவு நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. மிக்க நன்றி. எல்லாமே நான் ஆமாங்கம்மா, நீங்க சொன்னீங்க ஐயா. ஆமா, நான் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆன்மீக பர்சன் எப்படி இருக்கணும்னு அழகா சொன்னீங்க. கண்டிப்பா யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே நம்மளுடைய செயல் தான் அப்படின்னு அவங்க மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்தவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. சோ அது 100% அது உண்மைங்க ஐயா. நானும் அந்த மாதிரி பர்சன் பாத்திருக்கேன். சோ நாமளும் அதை இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. நன்றி நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. கனி இருப்ப காய் கவர்ந்தன்னு சொன்னீங்க. நிறைய பழமொழியெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாருடைய விமர்சனங்களும் சேர்த்து சங்கீத அம்மா ஒன்னா இது பண்ணி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றிகள் ஐயா. அதுலயே வந்து கோயிலுக்கு போனா கொஞ்ச நேரம் ஏன் உட்கார்ந்துட்டு நம்ம போறோம், அந்த சொன்னது அந்த மாதிரி நம்ம திருப்பதிக்கு எல்லாம் போனோம்னா வந்து நான் இது வரைக்கும் முழுசா வந்து பார்த்தேன், திருப்தியா பார்த்தேன்னே சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு குறையாவே வெளியில வந்த மாதிரி இருக்கும். நீங்க அதுக்கு ஏன் அப்படின்னு நீங்க அழகா விளக்குனீங்கய்யா. நம்ம ஃபுல்லா நம்ம ஏதோ ஞாபகம் வச்சுட்டு போயிருப்போம். இது கேட்கணும் அது கேட்கணும்ட்டு போனப்ப எல்லாம் மறந்துடுவோம், பிளாங்க் ஆயிடுவோம். வெளியில வந்த அப்புறமா தான் ஞாபகம் வரும். ஃபுல்லா நம்ம தரிசனம் பண்ண மாதிரியே எனக்கு திருப்தியே இருந்தது இல்லை இது வரைக்கும். என்னமோ ஒண்ணு மறந்துட்ட மாதிரியே இருக்கும். அது ஏன் ரொம்ப இது கூட நான் நிறைய முறை நானும் அத வந்து இது பண்ணிருக்கேன். என்னடா அது நாம எல்லாம் நினைச்சிட்டே போவோம்மா, இடிப்பாங்க செய்வாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் திரும்பி திரும்பி போவோம். என்னடா இப்படி இடிச்சிட்டு போறாங்களே சரி இந்தாண்ட திரும்பவும் திருப்பியும் பார்த்தா நமக்கு அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம இடிச்சிட்டு ஏன் இப்படி திரும்புறோம்? அப்பதான் நமக்கு தெரியுது இது வந்து தேவர்களும் ரிஷிகளும் செய்யற வேலை. நம்ம எங்க இறைவனை நம்ம பார்த்து அவர்கிட்ட நம்ம அருளை வாங்கி அவர்கிட்ட இருந்து நம்ம வரத்தை பெற்றுடுவோமாங்கிற ஒரு பொறாமை அவங்களுக்கும் இருக்கு. என்னடா நான் இத்தனை நாள் வருஷமா கோடிக்கணக்கான வருஷங்கள் அப்படி இப்படி இருக்கிற நீங்க வந்து வாங்கிட்டு போயிடுவீங்களான்னு சொல்லி நம்மள தடுக்கிற மாதிரியே இருக்குமா. அதனால அது வந்து இது நான் என்னுடைய இது இல்லை, நானும் எங்கேயோ படிச்சு அதை அந்த சந்தர்ப்பத்துல சொல்லணும்னுட்டு ஆசைப்பட்டேன், நான் சொன்னேன், அவ்வளவுதான். இது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆமா ரொம்ப கரெக்ட். நான் ரொம்ப நாளா வெயிட் பண்றேன், நீ வந்து எப்படி தட்டிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு இது. சரிம்மா. அதனால மூசுக்கும். அதனால நம்ம என்னன்னா பல விஷயங்கள் வந்து காதால கேட்டது படிச்சது எல்லாமே நமக்கு வந்து மற்றவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது 4 இருந்தாலும் அந்த 4 நம்ம சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ அதனால பெனிஃபிட் அடைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட். கண்டிப்பாங்க ஐயா, டர்னிங் பாயிண்ட். பிளஸ் இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் கோயிலுக்கு போயிட்டா என்னோட பாலிசி என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது. இறைவன் மட்டும்தான் கனெக்ஷன். என் கூட யார் வந்தாலும் எனக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நானு ஆக்சுவலா எங்க இடிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஸ்ட்ரெயிட்டா எனக்கு அங்க மட்டும்தான் கண்ணு இருக்கும். சோ அந்த விக்கிரகத்தை தரிசனம் பண்றதுல அந்த மட்டும் அது கூட எப்படி கனெக்ட் ஆகுறது, அந்த எனர்ஜியோட எப்படி கனெக்ட் ஆகுறது, இந்த மட்டும் தான் எனக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். எந்த கோயிலா இருந்தாலும் சரி, அது சின்ன கோயிலா இருந்தாலும் சரி பெரிய கோயிலா இருந்தாலும் சரி, கோயிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டுனா யாரையும் பார்க்கவே மாட்டேன், நான் நினைக்கவும் மாட்டேன். அந்த தெய்வத்தை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சோ அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும், நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். சோ நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் உணர்வு. ட்ரை பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணத சொல்றேன் உங்களுக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம தெய்வத்தை கண்ணார பாக்கணுமா, பார்த்துட்டு நமக்கு உட்காரும் போது அந்த தெய்வத்தினுடைய காலில இருந்து கண்ணு வரி தலை வரையும் நம்ம பார்த்த நினைவு கொண்டு வரணும், மனசால நினைச்சு கொண்டு வரணும். கண்டிப்பா அதான் உணர்வுன்னு சொல்றேன். அந்த உணர்வு தான் வரணும். தெய்வத்தை நம்ம இடத்துல கூப்பிட்டுக்கிறோம். இப்போ தெய்வ சன்னதியில போன உடனே நாம தெய்வத்தை கிட்ட போறோம், சன்னதியில உட்கார்ந்து நம்ம மனசால நினைக்கும் போது தெய்வம் நம்ம கிட்ட வரும். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தெய்வம் நம்ம கிட்ட வரணும்னா அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் மாதிரி உட்காரணும். தியானம் மாதிரி செய்யும் போது தெய்வம் நம்ம கிட்ட வந்து பேசும். நீங்க மனசு வந்து
உருவம் போல 4 கையை வச்சுக்கிட்டு அங்க சங்கு சக்கரத்தோடயோ இல்ல தாமரைப்பூ அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரியோ எல்லாம் கிடையாது. நம்ம மனசால பேசுறது. உங்க மனசு கண்டிப்பா. நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்க மனசு நீ என்னென்ன தப்பு செஞ்ச, என்ன நல்லது செஞ்ச, ஏன் இந்த மாதிரி நடக்குதுங்கிற காரண காரியங்களுக்கெல்லாம் பதில் அங்க கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்குதுங்க. அதான் நீங்க சொன்னீங்களே, மௌனத்துல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தென்படும், புலப்படும் சொல்லிட்டு. ஆமா, கண்டிப்பா அந்த மௌனம் வந்து சிறந்தது. அதுக்குதான் சில நேரத்துல மௌனம் சாதிக்கணும்னு சொல்றது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. நல்லது நல்லது. நன்றி. சில நிறைய நேரத்துல, சில நேரம் இல்ல, நிறைய நேரத்துல மௌனம் தான் நமக்கு சிறந்தது. நன்றி நன்றிங்க. அது நான் சொல்ல வந்தது, சில நேரத்துல நம்ம வாயிலேயே வச்சுக்கணும், சில நேரத்துல வந்து முழுங்கிடணும், சில நேரத்துல துப்பணும், சில நேரத்துல கழுத்துலயே வச்சுக்கணும். எல்லாமே எல்லா இடத்துலயும் உபயோகப்படுத்தக்கூடாது. வார்த்தைகளுங்கிறது வந்து புல்லட் மாதிரி வெளியே போச்சுன்னா அது நல்லது செஞ்சா பரவாயில்ல, சாவடிச்சதுன்னா அது வார்த்தையே இல்ல, புல்லட் தான். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அதனால நிதானமா நிம்மதியா செய்யறது ரொம்ப நன்றிமா. நன்றி நன்றிங்க. நன்றி நன்றிங்கம்மா. ஐயா நிறைவு பண்ணிக்கலாமா? அப்படியே பண்ணுங்கம்மா. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. தாந்திரிக பரிமாறங்கள் என்ற அருமையானதொரு தலைப்பில் நமக்காக சிந்தனையாக அளித்த குப்தா சார் ஐயா அவர்களை மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிம்மா. நன்றி.